மறைந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் உடல் தலைவர்கள் அஞ்சலிக்கு பிறகு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையிடம் இன்று ஒப்படைக்கப்பட்டது. இன்றைய நாளின் முக்கிய அரசியல் நிகழ்வுகளை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். அமெரிக்க பயணத்தை முடித்துக்கொண்டு சென்னை திரும்பிய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு விமான நிலையத்தில் திமுகவினர் இன்று உற்சாக வரவேற்பளித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், மெட்ரோ ரயில் திட்டம், கல்வி நிதி விவகாரம் தொடர்பாக விரைவில் பிரதமர் மோடியை சந்திக்க உள்ளதாக தெரிவித்தார். மெட்ரோ விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளி கல்வித்துறையில் நிதிக்கு புதிய கல்விகளை ஏற்றுக்கொள்வது குறித்து தொடர்பாக ஏற்கனவே சம்பந்தப்பட்ட அமைச்சர்களும் அதிகாரிகளும் இப்போ சந்திச்சிருந்திருக்கிறாங்க. இது குறித்து பிரதமரிடத்தில் நான் உடனடியாக நேரம் கேட்டு நானும் அது குறித்து வலியுறுத்தி இருக்கிறேன். மேலும் மத்திய நிதியமைச்சர் அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளரை நடத்திய விதம் வெட்கக்கேடானது என்றும் விமர்சித்தார். ஜிஎஸ்டி குறித்த தொழில் முனைவோரின் நியாயமான கோரிக்கைகளை அவர் முன்வைத்தார் என்பதற்காக அதனை ஒன்றிய அமைச்சர் கையாண்ட விதம் என்பது ரொம்ப எடுக்கப்பட வேண்டிய ஒன்று. அதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் ஹோட்டல் உரிமையாளர் மன்னிப்பு கேட்ட விவகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புவதாகவும் வழக்கமான பணியை தொடர விரும்புவதாக அன்னபூர்ணா ஹோட்டல் நிர்வாகம் இன்று அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்திய ராஜ்பவனில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய ஆளுநர் RN ரவி, சனாதனத்திற்கு எதிராக பேசியவர்கள் தற்போது அமைதியாகிவிட்டனர் என்றார். தமிழ்நாட்டில் சிலர் சனாதனத்தை டெங்கு, மலேரியா என பேசினர். அதன் பிறகு என்ன நடந்ததோ தெரியவில்லை. திடீரென அமைதியாகிவிட்டனர். சனாதனத்திற்கு எதிராக பேசுவதையே நிறுத்திவிட்டனர். ஹேமா கமிட்டி திரைத்துறையில் மட்டுமல்ல, அனைத்து துறைகளிலும் அமைக்கப்பட வேண்டும் என கவிஞர் வைரமுத்து இன்று வலியுறுத்தியுள்ளார். இந்த ஹேமா கமிட்டி என்பது எல்லா மாநிலங்களிலும் முக்கியமான துறைகளில் அமைக்கப்பட வேண்டிய ஓர் அமைப்பு என்று நான் நினைக்கிறேன். ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, பாஜக அரசால் மட்டுமே ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்தை வழங்க முடியும் என்றும், காஷ்மீரில் பயங்கரவாதம் தனது கடைசி மூச்சை விட்டுக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். டெல்லியில் மறைந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் உடலுக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி, கேரள முதல்வர் பினராயி விஜயன், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி MP உள்ளிட்டோர் இன்று இறுதி அஞ்சலி செலுத்தினர். சீதாராம் யெச்சூரி குறித்து கனிமொழி MP கூறுகையில், இந்த நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. அரசியல் ரீதியாக மட்டுமில்லாமல் சித்தாந்த ரீதியாகவும் சிந்தனையாளர்களுக்கு இடையேயும் அவரது மறைவு என்பது ஈடு செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய இழப்பு. தலைவர்கள் அஞ்சலிக்கு பிறகு சீதாராம் யெச்சூரியின் உடல் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தானமாக வழங்கப்பட்டது. செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கும் கூடுதல் தகவல். சக்தி வாய்ந்த, அதே சமயம் அனைவராலும் போற்றப்படக்கூடிய மதிப்பிற்குரிய தலைவராக திகழ்ந்தவர் மறைந்த திரு சீதாராம் யெச்சூரி. சித்தாந்த ரீதியாக உறுதியாக இருந்தாலும் கட்சி எல்லைகளை கடந்து நண்பர்களை கொண்டிருந்தவர். காங்கிரஸ், பாஜக, திமுக என கட்சி எல்லைகளை கடந்து பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் அவரது பூத உடலுக்கு தங்களுடைய அஞ்சலியையும் மரியாதையும் செலுத்தியுள்ளனர். அவருடைய மறைவு பொதுவுடைமை இயக்கத்திற்கு மட்டுமல்லாது ஒட்டுமொத்த நாட்டுக்கே பேரிழப்பு என பல்வேறு கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் தங்களுடைய துயரத்தையும் வருத்தத்தையும் வெளிப்படுத்தியுள்ளனர். பொதுமக்கள் அஞ்சலிக்கு பிறகு அவருடைய குடும்பத்தினர் விருப்பப்படி கல்வி மற்றும் ஆராய்ச்சி நோக்கங்களுக்காக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு திரு சீதாராம் யெச்சூரியின் பூத உடல் தானமாக வழங்கப்பட்டுள்ளது. பிரியா, விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.